ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டி கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, மைன்கிராஃப்ட் ஒன் பிளாக் சீரிஸ் பார்ட் 2. ஓகேவா? என்ன நம்ம சில யாராச்சும் புதுசாக பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடலாம். ஐயோ, நானும் வெட்டும் போது காமிக்கக்கூடாதுன்னு தான் பார்க்க. பட் இந்த ஒன் பிளாக் சீரீஸில் நம்ம இப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கட் பண்ணி போட பார்க்குறேன். இப்போ வாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் வெட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? கோழு தான் கைஸ், பரவாயில்ல, கோலாக கிடைக்கிது. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா போன வீடியோவில் நம்ம வெட்டிகிட்டே இருக்கும்போது நம்ம இது ஸ்டோன்லாம் அப்கிரேட் ஆகிட்டு, அதனால் நம்மளுக்கு அயன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அயன், கோல்டு இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டைமண்ட் கிடைக்காது. இப்போ பார்க்கும், டைமண்ட் கிடைச்சாலும் லக்கு தான். நம்மளுக்கு கிடைக்கான்னு தெரில, பட் கிடைக்கான்னு பார்க்கும். வாங்க, கோலாக கிடைக்கிது. இந்த அயன் கிடச்சிட்டு பாருங்கள், அயன் கிடச்சிட்டு இருங்க கேஷ். நம்ம ஸ்டோன் பிக்காக்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னு தான் நினைக்கேன். இருங்க கேஷ், நம்ம இல்லை கேஷ், இல்லை, நம்ம இதே செஞ்சுக்கிட்டோம், நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, பரவாயில்ல, கிடக்கு. எங்கடா ஸ்டிக், எங்கடா ஸ்டிக் இதாக இருக்குது கேஷ். 24, நம்மளுக்கு 24 தேவையில்லை, கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிடும். இப்போ எங்கடா ஸ்டோனு இதாக இருக்கு கேஷ், எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம அயன் எடுத்துக்கலாம். அயன் கைஸ், நம்ம வாங்க நம்ம எடுத்துக்கலாம். எங்கடா இந்தா இருக்குடா, வாங்கடா. ஓகே, வெட்டு கிடச்சிட்டு கைஸ். சூப்பர் கைஸ், சூப்பர். அடுத்து ஐயோ சூப்பர் கைஸ், அடுத்த அயன் கிடைக்குது. வர மாதிரி வாங்க வெட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெட்டுறோம், நம்ம ஆட்டில் வெட்டிக்கிட்டே. அடுத்த அயனு போடு. சூப்பர் கைஸ், சூப்பர். கோழு அயனு சூப்பர் கிடைக்குது. கிடைக்கிறத நம்ம எடுத்துக்கணும். இதை பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக கெட்டணும். கைஸ், இது வச்சிருக்கு ஜஸ்ட்டு போடு. ஓ, எத்தனை அயனு? ஆத்தடியா தான் எடுத்துக்கிடும். ஐயோ, டக்குன்னுறா. இது எடுக்கிறது தான் கைஸ் கரெக்ட். நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக வருது. ஓகே, எடுத்தாச்சு. ஒன்றா எடுக்கணும். சூப்பர் கைஸ், 14 ப்ளஸ் 3 வேறு கிடச்சிருக்கு. சூப்பர் கைஸ். அப்புறம் கோலு 4, அப்புறம் இது என்னன்னு தெரில, சார் கோலாம். ஓகே, பரவாயில்ல. அப்புறம் ஷூ கிடச்சிருக்கு, கோல்டு. இது ஐயோ அயனு. ஓகேவா, நம்ம எடுத்துக்கலாம். 17 அயன் கிடச்சிருக்கு, நம்ம அப்படியே தூக்கி வச்சுக்கலாம். அப்புறம் கோலு 14 கேஸ். 4 + 1 9 எத்தனை தெரில. அப்புறம் லைட்டு நம்ம தேவையில்லாத பொருட்கள்லாம் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு நிறையா லூட்டு கிடைக்கும். எனக்கு இதுலேயே தான் எனக்கு ரொம்ப பிடிக்காது இது. ஏன்னா வெட்டிகிட்டு இருக்கும்போது ஸ்டோனாக கிடைக்கும், அதை நம்ம எங்கிட்ட தூக்கி போடான்னு தெரியாமல் வேறு வழி இல்லாமல் நான் தூக்கி போட்டுறேன். வேறு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அதனால தான். சரி, இப்போ தாங்க நம்ம இதில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஃபார்ம் பண்ணலான்னு நினைக்கிறோம். பட் இதில் எப்படிலாம் நான் பண்ணேன்னு தான் தெரில. பட் ஆகும், ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பெருசாக்கிட்டு நான் உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம மரம் நிறையா வச்சுருந்தோம், அதுலேருந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துக்கிட்டோம். இப்போ பேர் தான் வர மாட்டேங்கிறா. அது பேர் எடுத்து பிளாங்க்கா, ஓக் பிளாங்க்ஸ். ஓகேவா, ஓக் பிளாங்க்ஸ். ஓகேவா, அதுதான் நம்மள்கிட்ட நிறையா இருந்தது. அதனால் அதில் பார்த்திங்கன்னா அதிலருந்து அதை வச்சு நம்ம இன்னொன்று எதை எடுத்தோமே, சரி விடுங்க, ஏதோ ஒன்று எடுத்து அது 47 இருந்தது, அதை வச்சு அப்படியே கட்டிட்டோம். மண் பார்த்திங்கன்னா 37 தான். அயனு சூப்பர் கைஸுக்குவா, அயன் கிடச்சிருக்கு. பட் அயன் உருக்கணும், அதனால் நம்ம அதை பார்த்துக்கலாம் இப்போதைக்கு. அது இப்போ வாங்க நம்ம இதை இப்போ டக்குன்னு இப்போ உரிச்சிடலாம். இப்போ நம்ம இது மட்டும் இல்லை, அயனில் பார்த்திங்கன்னா அயன் பிக்காக் செஞ்சு வச்சா இதோட ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். சூப்பர் கைஸ், வேறு மாதிரி இதுலேயே எனக்கு தெரிஞ்சு நம்ம அடுத்த லெவல் போயிடுவோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் தெரியல, பட் ட்ரை பண்ணுறேன். அடுத்த அயன் கைஸ், சூப்பர் கைஸ், சூப்பர் அயனு. இந்த இது தான் கைஸ். ஓகே, சூப்பர். கோல் நிறையா கிடைக்குது, பரவாயில்ல. சூப்பர் கோல். அடுத்து ஜஸ்ட்டு கைஸ், ஓ மை காட், 2 அயனு. அப்புறம் ஒரு அப்பாவுக்கு வச்சுருக்கு. அப்புறம் அது ஆரோ, அது பார்த்திங்கன்னா எத்தனையோ இருக்குது, எத்தனைன்னு தெரில. இப்போ வாங்க இதை எடுத்துக்கலாம், டக்குன்னு எடுத்துக்கலாம். இது எடுக்கிறதே கடுப்பாக வருது கேஸ், ஒன்றா எடுக்கணும். ஐயோ கடவுளே, எடுத்துக்கலாம், வேறு வழி இல்லை. ஓகேவா, எடுத்துக்கலாம். ஈஸி பிளேயர்ஸுக்கெலாம் அது ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா, நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் டக்கு எப்படி அதான் முக்கோணுங்கன்னே தெரியாது, டக்குன்னு எடுத்துருவாங்க. சரி, பரவாயில்ல, ஏற்பட்டது தான் நம்மளுக்கு என்ன நண்பர்களே. நம்ம வேலையை பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம அப்படியே அயன்லாம் செஞ்சுக்கலாம்.
அயன் கிடச்சிருக்கு. சூப்பர். 6 அயன் கைஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கலெக்ட் பண்ணி 23 மொத்தமாக 23 கிடச்சிருக்கு. முடிஞ்ச அளவு கலெக்ட் பண்ணி ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இவங்களுக்கு ஃபுட்டு தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தே ரொம்ப நாள் ஆகிவிட்டது. அதனால் நம்ம டக்குன்னு ஃபுட்டு செஞ்சுக்கலாம். கொடுக்க போகிறது கிடையாது, ஒரு மாடு கிடச்சிது, அதனால் நம்ம பேரை தான் கொடுக்க போகிறோம். இப்போ இல்லை, மாடு கிடச்சிதுன்னு சும்மா உள்ளத்துக்கு போனோம்ல, அதனால் டேக் சாடுறா அவங்களுக்கு பிறதாண்டா. இப்போ பண்ணிக்கு வேறு கொடுக்கணும். சரி கொடுத்து எல்லாருக்கும் போய் கொடுத்து முடிச்சுட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ அதனால் பண்ணிக்கும் கொடுக்க வேண்டியதில்லை. இப்போவே கொடுத்துரும். பண்ணிக்கு 3 கேரக்டர் இருக்குது, அதனால் டக்குன்னு கொடுத்துடலாம். போங்க, எல்லாவனுக்கும் சும்மா கொடுத்துட்டே இருக்கேன். வரவனுக்கு அப்படியே கொடுக்கும். அதேமாதிரி குட்டி போட்டானுங்க. 6 தான் இருக்குது. நம்ம குட்டி போட்டதுக்கு கொடுக்கும். இப்போ 6 தான் இருக்குது. என்னடா வாங்கடா டே குட்டி. ஐயோ இவனுங்க வேறு எதுக்கு வரானுங்கன்னு தெரில. ஓகே கேஸ் குட்டாச்சு. இந்த ஆர்டர் 2 ஆர்டர் இருக்குது. கேரட் கொடுத்துரும் அவனுக்கு. அடுத்த ஆடு 2 ஆர்டர் இருக்குது. வாடா வாண்டா கொடுத்தாச்சு. அவ்வளோதான் கேஸ். சூப்பர் நண்பர்களே, அவ்வளோதான் கொடுத்தாச்சு. ஓய் ஐயோ அடிச்சிட்டேன் தெரியாமல். சூப்பர்டா கொடுத்தாச்சு. எப்படியோ நம்ம இவனுங்களுக்கு இன்னும் நிறைய பேர் கிடக்கானுங்க. ஆனால் உள்ளே நிறையா இருக்கானுங்க. நம்ம அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தோண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ டக்குன்னு திருட்டு தோடு இருங்க. நானும் கொஞ்சம் நல்லா நிறையா தோணுனதுக்கப்புறம் பார்க்குறேன். ஏன்னா இதுவே கட்டிகிட்டு இருந்தால் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். சொல்லிகிட்டு இருக்கும்போது அயனு சரி, அதனால் நான் கட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, வாங்க நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். கைஸ் நம்ம கொஞ்சம் தோண்டிகிட்டு இருந்தோம், அயன்லாம் கொஞ்சம் கிடைச்சது. இப்போ வந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்னஸ் செஞ்சு நம்ம அயனை உரிக்கிடலாம். அந்த 5 அயனை எப்படிடா கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோ உங்களுக்கு பார்த்துருந்தா தெரிஞ்சிடும் அது எப்படி கிடச்சின்னு. ஒன்றும் இல்லை, செஸ்ட்லேருந்து தான் கிடச்சிது அந்த 5 அயனும். ஓகேவா, சரி இப்போ வாங்க நம்ம ஃபர்னஸ் 2 செஞ்சுருக்கோம். ஓகேவா, ஏன்னா 2 இருக்குன்னா நம்ம இன்னொன்று ஏதாவது சாப்பாடு ஒரு கரெக்டாக இருக்கும். அதனால தான் இப்போ வாங்க நம்ம இதை இப்படி வச்சுக்கல டே ஐடா. ஓகே கைஸ், அதில் என்னடா ஹாட்டாக இது எப்படி கிட்டிட்டா, அதில் கோலும் லாவா பேக்கெட்டும் கிடச்சிது. என் வீடியோ எடுக்கலைடா, அது நான் அப்படியே மறந்துட்டேன் வீடியோ எடுக்க. அதனால் நான் சாரி கட்டிக்கிறேன். ஓகேவா, இப்போ வாங்க நம்ம கோல் 6 இருக்குது. இப்போ அயனுங்கிற இருக்குது 24 அயன் இருக்கு. கோல் நம்ம எடுத்துக்கலாம். எங்கடா இருக்குது, இதில் இல்லை காணும். இப்போ இது எதில் தான்டா இருக்குது. சரி இந்த 6 இருக்குது, அதை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். சூப்பர் கைஸ், சூப்பர். அந்த 2 இது வேறு இருக்குது, அதனால் அதில் ஓக் பிளாங்க் செஞ்சுக்கலாம் நண்பர்களே. 22 கச்சிருக்கு. சூப்பர் கைஸ் கச்சிருக்கு. அப்புறம் கோலில் இருந்தால் தான் இருக்கா. ஐயோ சரி விடுங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா அந்த 35 ரோ காப்பர் இருக்கா, அதை போட்டுக்கலாம். அதுலேயும் தேவைப்படும்ல, அதனால தான். நம்ம இன்னும் நல்லா தோணுனதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன் நண்பர்களே. கைஸ் நான் தோண்டிகிட்டு இருந்தேன், செஸ்ட்டு கிடச்சிட்டு எப்படியோ. இப்போ வந்து நான் பொட்டேட்டோவாக இருக்குது நண்பர்களே. அதுவும் வெறும் பொட்டேட்டோவில் அவிச்சு நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 அயனு, அப்புறம் ஒரு சீல்டு கிடச்சிருக்கு. அதனால் சரி இப்போ வாங்க நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகே எடுத்தாச்சு கைஸ். 22 பொட்டேட்டோக்கு இருக்குது, 2 அயனு, ஒரு ஸ்வாடு. ஸ்வாடு இல்லைடாடி, தப்பாக சொல்கிறேன்டாடி. ஸோ சரி விடுங்க, அது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிட்டு போங்கடா. எனக்கு தெரில பேர், சத்தியமாக எனக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிட்டுப்போங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அயன் பார்த்திங்கன்னா ஒரு 24 என்னமோ இதாக இருக்குது. அப்புறம் இங்கே ரோ காப்பர் பார்த்திங்கன்னா 10 தான் இருக்குது. இவை பார்த்திங்கன்னா இதை வச்சு நான் என்ன பண்ணனே தெரில. நான் தூக்கி போட்டுடலாமான்னு பார்க்கேன், ஏன்னா அது எனக்கு தேவையில்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகேவா, அதனால் அதை நான் தூக்கி போட்டுடலான்னு தான் பார்க்கேன். பட் ஓகே நம்ம பார்க்கோங்க. நம்ம தூக்கி போட்டால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 15 அயன் கிடச்சிருக்கு. நம்ம ஒன்றும் தோண்டு நான் உங்களை பார்க்குறேன். இன்னும் நிறையா தோண்டுறேன், அதனால் தோண்டினதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேன் நண்பர்களே. காய்ஸ் நான் தோண்டிகிட்டு இருந்தேன், செஸ்ட்டு கிடச்சிருக்கு. அயன் பார்த்திங்கன்னா நம்ம கிடச்சிருக்கு. இப்போ 5 அயனு, அப்புறம் எமர்லாண்டு கைஸ் இது ஒரு 6 கிடச்சிருக்கு. அப்புறம் ஒரு ஹெல்மெட்டு. இதெல்லாம் நான் அந்த மாதிரி செஸ்ட்டு நான் ஏதாச்சும் பெருசாக ஏதாச்சும் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கிடைக்கும் போது நான் உங்களை பார்க்குறேன். இப்போ அதைட்டி நம்ம தோண்டிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, தோண்டிக்கிட்டே இருக்கும். நம்ம இன்னும் நிறையாவே தோண்டணும் கமான் காய்ஸ். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அயன்லாம் குக் ஆகிடுச்சு. ஓகேவா, சரி ஓகே வாங்க நம்ம தோண்டோம். ஓகே நம்மளுக்கு அயன்லாம் கச்சிருக்கு, தோண்டிக்கிடலாம். ஓய் காய்ஸ் யூஆர் ஆன் பிளாக் ஸ்லைடு. ஓகே கைஸ் அப்கிரேட் ஆகிட்டு கைஸ். சூப்பர் கைஸ், எப்படி அப்கிரேட் ஆகிடுச்சு. சூப்பர், வெரி இன்னும் 30 செகண்டில் அப்கிரேட் ஆகி முடிச்சிடும்.
ஓகேவா. நான் அதுக்கு அடுத்து நான் பாருங்கள் ஓகேவா. நான் அதை அப்படியே உங்கள்கிட்ட காட்டுறேன் நண்பர்களே. ஓகேவா நீங்கள் பாருங்கள். ஐயோ அப்படிலாம் போக மாட்டேன். இது அப்டேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகேவா. ஏன்னா கிட்ட ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஃபார்மிங் பண்ண போறியா அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா இதுவே இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக இருக்குது நண்பர்களே. ஓகேவா. ஆனால் நான் ஒன்றும் பண்ண முடியல. அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக ஃபார்மிங் பண்ணுறேன். முயற்சி பண்ணி பார்க்க நண்பர்களே. ஓகேவா. அடுத்து ஏன் இவ்வளோ வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா போடல ஓகேவா. அதை விடுங்க, அதெல்லாம் கேட்காதீங்க ஓகேவா. அதை விட்டுருங்க. வாங்க நம்மளுக்கு ஒன்றும் 10 செகண்ட் தான் இருக்கு ஓகேவா. என்னடா ஐயோ கைஸ் 15 செகண்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லேட்டாக செகண்டு குறையுத. ஐயோ பாருங்க டிக்டாக் செகண்ட்னா எப்படா இருக்கணும். நீங்கள் என்னடா பண்ணுறீங்க. ஐயோ 6 5 4 3 2 1 சொல்லிட்டேன். அது இன்னுமா வந்துட்டுடா. எப்படியோ கைஸ் சூப்பர் நண்பர்களே. நம்ம எப்படியோ இது பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஃபார்மிங் பண்ணலாம். சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா. பை கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற மாதிரி நான் உங்கள் டெத் கிங். பை கைஸ் பாய். இப்போ எனக்கு வெறியாக வருது ப்ரோ. எனக்கு நான் முடிச்சிடலாம் தான் கைஸ் போனேன். சும்மா தோண்டிட்டு இருந்தேன். செஸ்ட்டு வந்தது. சரி ஏதாச்சும் ஒருத்தலாதான் இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் அதுதான் இல்லை ஓகேவா. கோல்டு அப்புறம் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா கோப்பர் இன்கட்டு. எப்படி மொத்தமாக உண்டு கைஸ் திரும்பியும். எனக்கு புரிஞ்சுட்டு நம்ம டபுள் டேப் பண்ணால் நம்ம அந்த இதில் வச்சு நிறைய சுற்றிட்டு இருக்கோம் பார்த்திங்களா. அந்த லூட்லாம் நம்மளுக்கு டக்குன்னு வந்துடுது. இப்போ தாண்டா எனக்கே புரியுது. சரி ஓகே எஸ். இந்த வீடியோவை இதுக்கடுத்து நம்மளுக்கு ஏதாச்சும் கிடச்சா நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். சரி ஓகே எஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.